மாலத்தீவு அதிபராக மொய்சு பதவியேற்ற பின் நடைபெறும் முதல் நாடாளுமன்ற தேர்தலில் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்று வருகிறது. 93 தொகுதிகள் கொண்ட மாலத்தீவுக்கு இன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதில் பிரதான எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி இதர கட்சிகளும் களத்தில் உள்ளது. இந்த நிலையில் காலை வாக்குப்பதிவு தொடங்கியதும் நிர்ணயிக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் மக்கள் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றி வருகின்றனர். மாலையில் உள்ள தஜுதீன் பள்ளியில் அந்நாட்டு அதிபர் மொய்சு வாக்களித்தார். முன்னாள் மாலத்தீவு அதிபர் முகமது சாலிக் மாலியில் உள்ள பள்ளி ஒன்றில் வாக்கினை செலுத்திய பின் பேட்டியளித்தார். அப்போது பிரதான எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி வெற்றி பெறும் என்றார். மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் அப்துல்லா ஷாஹிதும் தனது வாக்கினை செலுத்தினார். 2,85,000 பேர் வாக்களிக்க தகுதி படைத்துள்ள இந்த தேர்தல் அதிபர் மொய்சுக்கு ஒரு சோதனை போன்றது என்றும் இத்தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தேர்தல் இன்று மாலை 5:30 மணியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இதன் முடிவு நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீன ஆதரவு அதிபரான மொய்சு ஆட்சிக்கு வந்த பின்னர் நடைபெறும் முதல் தேர்தல் என்பதால் இந்தியா மட்டுமின்றி மாலத்தீவு மக்களிடமும் இந்த தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.